இறைவன் வாழும் கோவில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். இறைவன் வாழும் கோவில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜான் வெஸ்லி ஸ்டெஃபி இந்த புதுமண தம்பதியர்களை அருட்தந்தையின் சார்பாகவும் இறை மக்கள் மற்றும் குடும்பத்தின் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு முறை இதே போல தம்பதியர்கள்லாம் குடும்பத்தை எல்லாம் தயாரிப்பு எல்லாம் செய்து திருமணத்திற்கான தயாரிப்பு செய்து பங்கு தந்தையை பார்க்க வந்தார்கள். பத்திரிகை கொடுப்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது பத்திரிகை கொடுத்த உடனே அதில் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஐயோ என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் கொடுக்க போயிடுச்சு. அவர் பார்த்துட்டு சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க என்ன அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது அந்த வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெட்டிங் இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துருப்பீங்க. அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஆனால் அது நல்ல வார்த்தை தான். அதில் ஒரே ஒரு வார்த்தை எல் ஆயிடுச்சு, வெல்டிங் ஆயிடுச்சு. வெல்டிங் இன்விடேஷன் ஆயிடுச்சு. வெல்டிங்னா என்னது? ஒரு பொருளை இன்னொரு பொருளையும் இணைப்பது, அந்த வெல்டிங். ஆனால் இங்கே வெட்டிங். இந்த வெட்டிங் என்பது ஒரு ஆன்மாவையும் இன்னொரு ஆன்மாவையும் இணைக்கின்ற ஒரு உன்னத அழைப்பு தான் இந்த திருமணம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உடலாலும் மற்றும் உள்ளத்தாலும் ஆன்மா நிலையிலும் நீங்கள் உடல் நலத்திலும் என்றும் நிலைத்திருக்கின்ற அன்பில் உண்மையில் நீங்கள் பேறு பெற்ற ஒரு குடும்பத்தை நீங்கள் இந்த திருமணத்தின் வழியாக நீங்கள் தொடங்க இருக்கின்றீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உடன்படிக்கையின் நிலையாக திருமணம் என்கின்ற இந்த தெய்வீக அருட்சாதனம் நம் திரு அவைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னத கொடையாக இருக்கின்றது. இது வெறும் ஒரு சடங்காக நாம் பார்ப்பது அல்ல, அல்லது ஒரு சடங்காக நாம் கொண்டாடுவது அல்ல, ஒரு சடங்காக நாம் அழைப்பது அல்ல. இது கடவுளோடு நீங்கள் கொண்டிருக்கின்ற உடன்படிக்கையின் ஒரு உன்னத அடையாளமாக இது இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் இருவரும் இந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதல் நிலையில் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மையமாக அடித்தளமாக கொண்டு வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் நீங்கள் கொள்கின்ற அந்த அன்பினுடைய அந்த நிமித்தம் கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ வேண்டும். நீங்கள் பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அன்போடு பேசக்கூடியவர்களாக. நீங்கள் பேசுகின்ற வார்த்தை அனைத்தும் அவர்களுக்கு ஒரு ஆறுதல், இருவருக்குள்ளே ஒரு ஆறுதலையும் ஒரு உடனிருப்பையும், நீங்கள் தான் அவர், அவருக்கு தான் நீங்கள் என்ற அந்த பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த அன்பினுடைய தன்மை பொறுமையாக இருக்கும் மற்றும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். இது பொறாமை கொள்ளாது, அதே போல் தற்புகழ்ச்சி கொள்ளாத இந்த அன்புதான் உங்களில் இன்று நிறைவேறக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த அன்பை கொடுத்த கிறிஸ்துவை நாம் நம் குடும்பங்களில் மையமாக கொண்டு வாழ அழைக்கப்படுகிறது. இரண்டாவது நிலையில் இந்த திருமணத்திற்கான நோக்கம், நீங்கள் திருமணம் செய்வதற்கான நோக்கம்தான் என்ன, எதற்காக திருமணம் செய்கிறீர்கள், அதற்கான அந்த கேள்வி பதிலாம் கேட்டிருப்பாங்க. ஏன் திருமணம் செய்ய, எல்லாத்துக்கும் ஆம் இல்லை ஆம் இல்லை என்று நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஆனால் அந்த திருமணம் செய்து கொள்வதற்கான நோக்கம் என்ன, அதுக்கு மட்டும் எழுதியிருப்பீங்க. என்ன எழுதியிருப்பீங்க? இப்போ கேள்வி கேட்டால் ஒன்றுதாவது எழுதணும். அதாவது நீங்கள் அன்பில் நிலைத்திருந்து தியாகத்தோடு நீங்கள் இருந்து குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். குழந்தையை பெற்றெடுத்து அப்படி விடுவது அல்ல, அவர்களை கிறிஸ்துவ நெறிகளில் வளர்த்து எடுப்பது
உங்கள் ஒவ்வொருடைய கடமை இதுதான் நோக்கமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இதனுடைய அடிப்படையில் தான் ஆபிரகாம் சாராள் அதனுடைய நம்பிக்கையினுடைய மாந்தம், அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த பேற்றினை கடவுள் கொடுத்தார் என்றால் அவருக்கு எல்லாம் இருந்தது. அந்த ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்த சூழ்நிலையில் ஒரு குறை என்ற அந்த குழந்தை செல்வம் இல்லாத சூழ்நிலையில் கடவுள் மீது அவர் நம்பிக்கை கொண்டதனுடைய ஆசீர்வாதம் தான் குழந்தை செல்வம் அவருக்கு கொடுக்கப்பட்டு தலைமுறை வாழ்த்தக்கூடிய அந்த பேற்றினை இறைவன் இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்றால் நீங்களும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் நீங்கள் தலைமுறையை பெற்றெடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்வு என்பது பரபரப்பு, நவீனம் மற்றும் எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் நம்மை சவால்களிலும் சோதனைகளிலும் அழைத்து செல்லக்கூடிய நிலையிலும் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு இந்த திருமணம் என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். வேறு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பிரியாது இருக்கக்கூடாது. பிரியாமல் இருந்தாமல் நீங்கள் ஒன்றிணைந்து நீங்கள் எப்பொழுதுமே வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். உங்களில் மாற்றத்தை விட உங்களுடைய அந்த ஏற்றுக்கொள்வதுதான் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதேபோல் நீங்கள் மன்னித்தலும் பேசுதலும் அதிகரிக்க வேண்டும். ஒருவருக்குள்ள இருக்கின்ற மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பழக்க வழக்கத்தோடு நீங்கள் பேசி உறவுகளை மேம்படுத்த வேண்டும். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால், 4 செவருக்குள் நீங்கள் அடித்து கொண்டால் கூட அடித்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான ஒரு சண்டை, அதுதான் குடும்பத்திற்குரிய ஒரு அன்பு. ஆனால் அது பெரிய அளவுக்கு நீங்கள் சென்றாலும் உங்களுடைய மன்னிப்பின் வழியாக நீங்கள் பேசுகின்ற அந்த உறவின் வழியாக நீங்கள் என்றும் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதேபோல் இங்கு பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், அருட்தந்தையர்கள் வந்திருப்பதற்கான ஒரே ஒரு வழி உங்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்வது மட்டும் அல்ல. இவர்கள் அனைவரும் உங்களோடு இணைந்து இந்த திருமணம் என்பதற்காக செபிக்க வந்திருக்கின்றார்கள் என்றால் இது இறைவனால் கைகூடப்பட்டது, இறைவனால் நீங்கள் இணைக்கப்பட்டது. எனவே கடவுளுடைய செயல் என்றுமே அழிக்கப்படாது. ஏனென்றால் கடவுளால் இணைக்கப்பட்ட நீங்கள் மனிதர்களால் அது பிரிக்காது இருப்பதாக என்றும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் நீங்கள் என்றும் எப்பொழுதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இயேசு, மரி, சூசையற்பர் என்ற திருக்குடும்பமாய் என்றும் வாழ்ந்திட நீங்கள் அருட்செல்வம், பொருட்செல்வம், நலமான பலமான வாழ்வு வாழ்ந்திட நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்விலே இணைந்து ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.